தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் திகார் சிறை திரும்பிய அரவிந்த் கெஜ்ரிவால். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைக்கால ஜாமீன் முடிவடைந்த நிலையில் திகார் சிறையில் சரணடைந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைந்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைக்கால ஜாமீன் முடிவடைந்த நிலையில் திகார் சிறையில் சரணடைந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று கெஜ்ரிவால் சரணடைந்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைக்கால ஜாமீன் முடிவடைந்த நிலையில் திகார் சிறையில் சரணடைந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று கெஜ்ரிவால் சரணடைந்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இது தொடர்பாக தலைமை செய்தியாளர் சிவா அவர்களுடன் உரையாடலாம். சிவா, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய ஜாமீன் முடிந்த நிலையில தற்போது திகார் சிறையில் நேரடியாக சென்று சரணடைந்திருக்கிறார். குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலால் கொள்கை மோசடி தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி அன்று, குறிப்பாக மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து மக்களவை தேர்தல் பணிகளில் தான் ஈடுபட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதை தொடர்ந்து மே 10ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது. 21 நாட்கள் ஜாமீனில் அவர் இருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில இந்த 21 நாட்கள் ஜாமீனில் இருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சார பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில அவருடைய தேர்தல் பணிகள் எல்லாம் நிறைவடைந்து இடைக்கால ஜாமீன் என்பது இன்று மாலையோடு நிறைவடையக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதலாக 1 வார காலம் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நேற்று தினம் வந்தது. அப்போது இந்த வழக்கில் வழங்கக்கூடிய தீர்ப்பு, இடைக்கால ஜாமீன் தொடர்பான தீர்ப்பு என்பது 5ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில்தான் தன்னுடைய ஜாமீனுக்கான கால அவகாசம் இன்று மாலையோடு நிறைவடைந்ததை ஒட்டி தற்போது தொண்டர்கள் படைசூழ அவர் திகார் சிறைக்கு நேரடியாக சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னதாக அவர் காந்தி சிலையில் மரியாதை செலுத்திவிட்டு தொடர்ந்து அனுமன் கோயிலும் வழிபட்டுவிட்டு திகார் சிறைக்கு அவர் திரும்பி இருக்கிறார். ஏற்கனவே உடல்நிலை காரணம் காட்டி கூடுதலாக தனக்கு 1 வார காலம் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதை நீதிமன்றம் தற்போது அதற்கான தீர்ப்பினை ஒத்திவைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில கூடுதலாக அவர் 3 நாட்கள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 5ஆம் தேதி தான் இது தொடர்பாக தீர்ப்பு வழங்குவோம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். அவர் ஜாமீன் வெளியே வரலாம் அல்லது வெளியே வராமல் கூட இருக்கலாம். இருப்பினும் அவருக்கு உடல்நிலை தனக்கு சரியில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் சிறை சென்ற உடனே அவருக்கு ஒரு மருத்துவ அதிகாரி மூலமாக முழு உடல் பரிசோதனை என்பது செய்யப்படும். அதன் பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் தான் தற்போதைய தகவலாக பார்க்கப்படுகிறது. எனவே இடைக்கால ஜாமீன் முடிந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு தற்போது நேரடியாக சென்று சரணடைந்திருப்பது தற்போதைய ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி சிவா.